நெக்ஸ்ட் மந்த் வந்து 29 ரிட்டையர் ஆக போகிறாங்க. இப்போதான் தெரிஞ்சது, என்னால் அடுத்த வருஷம் வர முடியாதுங்க சார். சாரோட பங்களிப்பு இங்கே லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக 100%க்கும் மேலே எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இங்கே வரும்போது ஒய்ஃபை கிடையாது, ஆனால் இப்போ ஒய்ஃபை இருக்குது. நான் வந்ததுக்கப்புறம் ஏன்னா அந்த கோவிட் டைமில் அதுக்கப்புறம் தான் சார் வச்சாங்க. ஏன்னா கோவிட் டைமில் அதிகமாக அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது இல்லை பெருசாக. ஸோ அதுக்கப்புறம் ஒய்ஃபை வச்சாங்க. நான் வரும்போது யூபிஎஸ்சி புக்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இருந்தது, பட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸும் இருக்குது. யூபிஎஸ்சி ரிலேட்டடான இல்லை, எல்லா எக்ஸாமுக்கான எல்லா புக்ஸும் இருக்குது. நான் ஒரு டைம் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஆட்டோவில் வந்து நிறைய புக்ஸே இருக்குது. கேட்டால் அது நீட் எக்ஸாம் இங்கே வந்து கம்மியாக. அப்போது 2 பொண்ணுங்களே என்னமோ படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆட்டோக்குள்ளே யார் வேணுமோ எப்படி கான்டாக்ட் பிடிச்சாருன்னு தெரியல, பிடிச்சி ஃபுல் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எந்த எக்ஸாம் இருந்தாலும் அந்தளவுக்கு சார் எஃபர்ட் போடுறாங்க. நான் படிக்கும் போதுமே நான் ஏதாவது ஒரு இந்த புக்கு மிஸ் ஆகுது சார் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே கிடைக்குதான் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லாம் போட்டு ஆர்டர் பண்ணிடுங்கம்மா, பரவாயில்ல நம்ம வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லாம் போட்டு ஆர்டர் பண்ணி இங்கே வந்து வச்சுருவாங்க. அது வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க த்ரூஅவுட் மை ப்ரிப்பரேஷன். ஆகும் அப்பப்போ கூப்பிட்டு என்ன ஓகேவா, ஏதோ எல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருக்கா, படிக்கல எப்படி போயிட்டு இருக்கு, டெஸ்ட் போடுறீங்களா, ஏதாவது டவுன் ஆகுறீங்களா, அப்படிலாம் இல்லை, கூப்பிட்டு அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே வந்து கொட்டடிக்காம நான் விட மாட்டேன், நான் ஒழுங்காக ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த கான்ஸ்டன்ட் மோட்டிவேஷன் இருக்குல்ல, நம்மளே கொஞ்சம் டவுன் ஆனாலும் இல்லை இப்போ எல்லாத்தையும் படிக்க வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மார்க் டெஸ்ட்டு, எத்தனை லைப்ரரியில் நம்ம இந்த அளவுக்கு இவங்க எடுத்து பண்ணுறாங்க கிடையாது. அந்த அளவுக்கு யாரும் எஃபர்ட் போட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு அந்த சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைப்ரரிங்கிறது ஒரு வேலை. பெருசாக வேலை இருக்காது, போனோமா வந்தோமான்னு இருக்கலாம் சார் நினச்சா. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நமக்காக இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் இப்போ சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி நேற்று தான் வந்தேன். அதுக்குள்ளே சார் வந்து இன்னும் ஒரு வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே சார் அப்படின்னு நான் கிளம்பி வரேன். இந்த மாதிரி தான் யார் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்கன்னு அவங்க கூட கோஆர்டினேட்டில் இருந்தால் தானே அவங்களுக்கு தெரியும் இவங்க எப்போ வராங்க போகிறாங்க. சரி கிடைச்சா நம்ம கூப்பிடலாம், இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நான் படிச்சுட்டு இருக்கும்போது ராஜா சார்லாம் ஒரு 4-5 வாட்டி கூப்பிட்டு வந்துட்டார். அவர் ஒரு 2 நாள் லீவில் தான் வருவார். அதுலேயும் ஒரு 1 மணி நேரம் கடை வாங்கி கூப்பிட்டு வந்து அவர் பேச சொல்லி அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக போகலாம். ராஜா சார் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்படிதான் உட்காந்து கரெக்டாக இந்த பிளேஸ்ல தான் மேக்ஸிமம் நான் உட்காருவேன். உட்காந்துருக்க பிளேஸ்ல இல்லைன்னா இந்த இடத்துல உட்காந்துருப்பேன். பேசும்போது நமக்கே அறியாமல் ஓகே நம்ம அந்த இடத்துல நின்று பேசணும், அடுத்து கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உள்ளிருந்து வரும். அதுக்கான நிறைய எஃபர்ட் போட்டே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்காக சொல்கிறேன், என்ன மாதிரி நிறைய பேர் கிளியர் பண்ணி போனவங்க அவங்களோட சார்பாகவும் நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன். வெரி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. நான் சென்னையில் தங்கி படிக்கும்போது கூட அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, எப்படி போயிட்டு படிக்கிறீங்களா. ஏன்னா தேவையே கிடையாது ஃபோன் பண்ணி அப்படி விசாரிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு மெயின்ஸ் முடிச்சபோது வந்தபோது சரி இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மளை வந்து ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணும். அந்த மெயின்ஸ் முடிச்ச டைமில் நானே ஒரு மாதிரி சரி சரியாக எழுதலை, பரவாயில்ல இன்டர்வியூலாம் வராது, வந்தாலும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2 வாட்டி சேர்த்து போடுவாங்க, அதனால தான் வராது அப்படின்னு. இப்போ சார் பண்ணும்போது சரி பரவாயில்ல, என்ன மெயின்ஸில் மார்க் வந்துச்சா பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ கொடுத்துடலாம், எவ்வளோ மார்க் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உள்ளே வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து சாரோட இது. சார் உங்களுக்காக என்னால் அடுத்த மாதம் வர முடியாது, அதனால ஆக்சுவலி அதனால தான் லேட் ஆகிடுச்சு.